ஒரு இடைத்தேர்தலுக்கு இவ்வளவு முக்கியத்துவமா அப்படின்ற அந்த கேள்வி எழும். ஆனா நம்ம கடந்த ஒரு 2 வாரமாக அது குறித்து நிறைய விவாதிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா இது ஒரு முக்கியமான தேர்தலாக இருக்கிறது. 2026க்கு முன்னாடி வரக்கூடிய தேர்தல் அதிமுக புறக்கணித்தது ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சரா மாறி இருந்தது. அதனால ஒரு சின்ன ரீகேப் மாதிரி போயிட்டு நம்ம அப்படியே தொடரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த இடைத்தேர்தலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன்? விக்கிரவாண்டியொட்டி வைக்கப்படக்கூடிய அந்த அரசியல் கோணங்கள் இது குறித்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நீங்க அது ஒரு ஓவராலா ஒரு பிக்சர் கொடுத்தீங்கன்னா நம்ம அப்படியே ஒவ்வொரு கேள்வியா. பொதுவாக இடைத்தேர்தல் எப்போதுமே இந்த பிரச்சாரங்கள்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் முடிவுகளுங்கும் போது எப்பவுமே எதிர்பார்த்த முடிவுகள் வர்றதுனால அதில் பெரிய சுவாரஸ்யமே இருக்காது. அதுதான் இந்த ரீசன்ட் பாஸ்ட்டில் அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். எல்லா இடைத்தேர்தலுமே அப்படி தான் இருந்திருக்கு. பொதுவாக இடைத்தேர்தல் முடிவுகளை நம்ம முதல் இடத்தில் 2ஆம் இடத்தில் பெற்றவர்களுக்கான வாக்கு வித்தியாசத்தை தான் நம்ம அதிகமாக கவனிப்போம். கிட்டத்தட்ட அன்றைக்கி இதுதான் அப்படி தான் நினைக்கிறேன். அடுத்த ஒரு மணி நேரத்தில் நமக்கு விஷயம் தெரிஞ்சிடும். பட் இந்த இடைத்தேர்தல் ரொம்ப உண்மையிலே ஸ்பெஷல் தான். ஆக்சுவலாக நீங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமான இடைத்தேர்தல் நடந்திருக்குது. ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 5 ஆண்டுகளில் ஒரு 19 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடந்திருக்கு பார்த்தோம். ஒரே கட்டத்தில் நடந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். பட் இந்த இடத்துல கொஞ்சம் சம்திங் ஸ்பெஷல் தான். ஏன்னா முதலாக அதிமுக ஒரு பரபரப்பான சூழல், ஒரு இம்மிடியேட்டாக ஒரு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் திரு எடப்பாடி அவர்கள் முடிவு செய்து இது தேர்தல் புறக்கணிப்புங்கிற விஷயத்தை முன்வைக்கிறார். ஏற்கனவே திமுக கலைஞருடைய திமுகவும் சரி ஜெயலலிதா தலைமையில் இருந்தபோது கூட அப்போ கூட அவங்க தேர்தல் புறக்கணிப்பும் நடந்திருக்குது. ஆனால் இந்த சூழல் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா இந்த அதிமுக வாக்குகள் யாருக்கு போகும் அப்படிங்கிற விஷயம், இது யாருக்கு போகும்? ஏன்னா அதிமுக வாக்குகளை பெறுவதில் பாமக நாம் தமிழர் மட்டும் இல்லாமல் திமுகவும் ஒரு தடவை பிரச்சாரத்தில் அவங்களே வெளிப்படையாக சொன்னாங்க, நாங்கள் எங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடணுங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அது ரொம்ப வித்தியாசமா பார்க்கப்பட்டது. சேருங்க மாதிரி. ஏன்னா அதுக்கு சொல்லப்பட்ட காரணங்களும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் எங்க கட்சியில தான் இருந்தார், திமுக இருந்தார். 2வது நாங்க தான் உண்மையான திராவிட கட்சிகள், பாமகவோ நாம் தமிழரோ அவங்க திராவிட கட்சிகள் கிடையாது. ஸோ நீங்க பாஜகவை எதிர்க்கிறதா இருந்தா இல்ல திராவிட கட்சிகளை ஆதரிப்பதா இருந்தால் எங்களை தான் ஆதரிக்கணும்ட்டு திமுகவினரை பிரச்சாரம் மேற்கொண்டதெல்லாம் நம்ம இதாக புதுமையா இருந்தது இந்த விஷயத்துல பார்த்தோம். ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் 2வது கள்ளக்குறிச்சி சம்பவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதோடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு. ஏன்னா இங்கே ஒரு ஹார்ட்லி நீங்க விக்கிரவாண்டியை தவிர்த்து விட்டு நீ கள்ளக்குறிச்சி போக முடியாது. ஒரு 1 hour ஜேர்னி தான் ஆக்சுவலா. ஸோ கள்ளக்குறிச்சிங்கிற விஷயம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயம். எதிர்கட்சிகள் ஒரு பெரிய ஒரு பெரிய அரசியல் ஒரு வாய்ப்பை கொடுத்த ஒரு இடம் ஆச்சு. அந்த இடத்துல இயல்பாகவே எடப்பாடி அவர்களுக்கு பெரிய ஒரு ஆதரவு இருக்கும்போது அவர் ஒருவேளை இந்த தேர்தல் புறக்கணிக்காமல் நேரடியாக போட்டி இருந்தால் வேறு வேலை இந்த மாதிரி இந்த தேர்தலுடைய முடிவு சாதகமாக இருக்கும் அப்படிலாம் பின்னர் பேசப்பட்டது. ஸோ அந்த விஷயம் இந்த 2 ஃபேக்டர் மேஜர் ஃபேக்டர். அதாவது இந்த நிச்சயமாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை பற்றி நம்ம அதிகமாக பேசுவதற்கு முக்கியமான காரணமே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். அவர் தேர்தல் புறக்கணிப்பு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்ததுனால தான் பெரிய அளவுல லைம்லைட்ல வந்தது. அது ஒரு கேம் சேஞ்சர். அவர் இருந்திருந்தாருன்னா நார்மலா இருந்திருக்குமோ என்னவோ. இப்ப அந்த 35 விழுக்காடு இல்ல முன்னாடி 43 விழுக்காடு வச்சிருந்தாங்க. இப்ப 35 விழுக்காடு எங்க போகுது, யாருக்கு போகுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. அது நம்ம ரிசல்ட்ல பார்க்கவா. பட் இன்றைய அளவுல ஒரு கணிக்க முடியும்னா எல்லாருக்குமே போய் சேர்ந்தா நான் பாக்குறேன். அதிமுக வாக்குகள் எல்லா தரப்பும் திமுக கூட போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அதுக்கான சூழல்லாம் இருந்தது. பட் நீங்க ஒரு விஷயம் பாருங்க, விளவங்கோடு இடைத்தேர்தல் நடந்தது, பெரிய அளவுல பேசப்படவே இல்லை. நீங்க அங்க வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா 64% தான் அங்க வாக்கு பதிவானுச்சு, பெரிய அளவுல பேசப்படவே இல்லை. நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ணும்போது கூட விளவங்கோடு பத்தி யாருமே நிறைய பேர் பேசவே இல்லை. ஸோ இடைத்தேர்தல் அப்படிதான். அப்ப இந்த இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி வரும்போது இந்த சூழல் தான் கட்டமைக்கிறதுடைய தொகுதி மக்கள்ல ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தவே இல்லை. அவங்க ரொம்ப இயல்பாக தான் அணுகியிருக்காங்க. வாக்காளர்கள்லாம் பெரிய அளவுல வாக்காளர் மத்தியில ஒரு பெரிய ஒரு உத்வேகமோ இருந்த மாதிரி தெரியல. அப்படி சொல்லிட முடியுமா? ஏன்னா 82 விழுக்காடு வாக்கு பதிவாகி இருக்கிறது, பெரிய உத்வேகம் இல்ல. சாதாரண ரொம்ப 82ங்கிறது நான் ஒரு இயல்பான வாக்குப்பதிவு ஒரு இடைத்தேர்தல் அந்த தொகுதிக்கு. ஆமா, அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் அப்படின்னாலே நிச்சயமாக 75% கடந்து விடும் இடைத்தேர்தல் அப்படிங்கிற அந்த அளவுகோல் படி பாத்தீங்கன்னாலே 82%. நீங்க ஏற்காடு இடைத்தேர்தல் நடக்கும்போது 90% வாக்குப்பதிவு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது இயல்பான வாக்குப்பதிவு தான். ஒரு பெரிய அலையோ மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றமோ மனநிலையில் ஒரு மாற்றமோ இல்லை. ஸோ இது அப்படியே முடிவுகள் பிரதிபலித்தால் நம்ம எதிர்பார்த்த முடிவுகள் தான் நடக்கும். பட் ஒரு சில இடைத்தேர்தலோட வெற்றி தோல்வி இருக்கு பார்த்தீங்களா, அது பின்னாடி அரசியல் சில முடிவுகள் எடுக்க காரணமாக இருந்தது. இப்போ திருவண்ணாமலை இடைத்தேர்தல் 63 நடந்தது, கிட்டத்தட்ட நம்ம ஒரு 60 வருஷத்துக்கு மேலே ஆனாலும் அன்றைக்கு எடுத்த அந்த இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பெற்ற தோல்வி காமராஜர் பெரிய அளவில் யோசிக்க வைத்தது. அதனால தான் ஒரு காமராஜர் கே பிளான்ங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்தார். அதாவது ஆட்சியில் இருப்பவர்கள் பதவிகளை விடுத்து கட்சி சேவைக்கு வரணும்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான இதை எடுத்தார். ஸோ இடைத்தேர்தல் வெற்றி தோல்வியிலிருந்து சில கட்சிகள் பாடம் கற்றுக்கொள்கின்றன. அந்த பாடத்தின் அடிப்படையில்
அரசியல் சில மாற்றங்கள் ஏற்பட்டன. அது கடந்த கால வரலாறு நம்ம பார்க்க முடியுது. திருமங்கலம் ஃபார்முலா எந்த அளவுக்கு பெரிய தாக்கத்தை இடைத்தேர்தல் பார்த்தோம். ஸோ மாரி ஒவ்வொரு கட்சிகளும் அதனால இந்த வெற்றி தோல்வி வந்து நிச்சயமாக ஒரு அரசியல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஒரு கம்ப்ளீட்டா ஒரு தொகுதியை எடுத்து பெரிய அனலைஸ் பண்ண போறோம். இப்போ 3வது இடத்தில் வரப்போகிற கட்சி எவ்வளவு வாக்குகள் கிடைக்குங்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட் அனலைசிஸ் பண்ண போறோம். எனக்கு என்ன இதுல வெற்றி தோல்வி அப்படின்றத தாண்டி இடைத்தேர்தல்ல பேசிக்காவே ஆளுங்கட்சிக்கே ஒரு சாதகமான அம்சம் இருக்கும் அப்படின்றத தாண்டி இப்ப ஆளுங்கட்சி எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற போகுதுன்றது ஒரு இரண்டாம் இடத்துல இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? 2ஆம் இடம் யார் வர போறாங்க? அவங்களுடைய வாக்கு விழுக்காடு அதிகமாக போகுதா? அதிகரிச்சு காட்டணும்ன்ற கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. இது போன்ற நிறைய அம்சங்கள். 3வது இடத்துல வரப்போற கட்சி பெறப்போகிற வாக்குகள், 2வது இது வரைக்கும் இந்த தேர்தலில் போட்டியிடாத கட்சியோட வாக்கு எங்க போகும், யாருக்கெல்லாம் போயிருக்கு, அது ஒரு முக்கியமான எல்லாமே ஒரு பெரிய இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டரா. கண்டிப்பா ராம்கி. திரு அருள் எழில், இப்போ அவர் சொன்னாரு அதிமுக வாக்குகள் யாருக்கு செல்ல போகிறது அப்படின்றதான் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க வேண்டியது. அதை வச்சு நீ அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்கான ஒவ்வொரு கூட்டணிக்கான கணக்கீடுகள் இருக்கு. அந்த வகையில ஸ்பிளிட் ஆகும். அதிமுக வாக்குகள் ஸ்பிளிட் ஆகுங்க. அவங்க வந்து போடாம இருக்க மாட்டாங்க. ஆனா அது யாருக்கு அதிகமாக போகும் அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. உங்க பார்வை என்ன? அது திமுகக்கு செல்லுமா இல்ல என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாமகக்கு செல்லுமா? யாருக்கு அதிகமா போகும்னு உங்களுடைய பார்வை? தமிழ்நாட்டு வரலாற்றில் எவ்வளவோ இடைத்தேர்தல்கள் நடந்திருக்கு. அப்படி ஒரு இடைத்தேர்தல் தான் இது. இதுக்கு முன்னாடி அதிமுக திமுக பல தேர்தல்களை வந்து பல்வேறு காரணங்களை காட்டி புறக்கணிச்சிருக்காங்க. இந்த தேர்தலில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன அப்படின்னாக்க, அதிமுக புறக்கணிச்சது அப்படின்றதுனால இந்த தேர்தலுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கிடைக்கல. அதிமுகவிடம் கணிசமான வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கியை எடுக்கிறதுக்காக பாமகவும் நாம் தமிழரும் போட்டி போடுறாங்க. திமுகவும் அதை கேட்குறாங்க. ரொம்ப மைல்டாக தான் கேட்டாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுகவோட வாக்கு வங்கி கணிசமான அளவுக்கு திமுகவுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம், கிராமப்புறங்கள், அதிக அளவு கிராமப்புறங்களை கொண்ட தொகுதி தான் விக்கிரவாண்டி. 1951 உருவான இந்த தொகுதி சீரமைப்பின் போது தனித்தொகுதியாக மாறி அதன் பின்னர் 2011 பொது தொகுதியாக இங்கே மாறுது. இங்கே குறிப்பிட்ட பல ஜாதியினர் இருக்காங்க. பெரும்பான்மையாக வன்னியர் மக்களும் பட்டியல் ஜாதி மக்களும் பிரதானமாக இருக்காங்க. இந்த கிராமப்புறங்களில் இந்த கட்சி எப்படி திமுக அதிமுக எப்படி புழங்கும் அப்படின்ற அடிப்படையாக நாம் புரிஞ்சுக்கணும். மாமா வந்து அதிமுகவில் இருப்பார், சித்தப்பா வந்து ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க, அண்ணன் தம்பி எல்லாம் வேறு வேறு கட்சியில் இருந்து போல அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ரெண்டாவது, கலைஞர், முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் அப்படின்ற போட்டி இருந்தால் கூட கிராமப்புற அளவில் இவங்களுக்குள்ள ஒரு இணைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துகிட்டே இருக்கும். அந்த அளவில் அதிமுகவோட ஓட்டுகள் வந்து திமுகவுக்கு கணிசமாக மாறும்னு நினைக்கிறேன். சரி, அப்போ அது வந்து இதுக்கு முன்னாடி நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் வந்த 43 விழுக்காடோ இல்லை அதுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் 35 விழுக்காடு, அந்த 35 விழுக்காடு ஒரு 20% மேலே வந்து திமுகவுக்கு போயிருக்கும் அப்படின்றது உங்களுடைய கணிப்பு. ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வென்றால் நாம் அப்படி தானே எடுத்துக்கணும். 9,500 வாக்குகள் வித்தியாசத்தில் கடந்த முறை திமுக ஜெயிக்குது. இந்த தடவை அந்த வித்தியாசம் வந்து 9,500 வாக்குகள் வித்தியாசத்துல தான் ஜெயிச்சிருந்தது. இந்த முறை வந்து அது இன்க்ரீஸ் ஆகும். பெரிய மார்ஜின்ல வின் பண்ணணும்ன்றது அவங்களுக்கும் இருக்கிற நெருக்கடி தானே. ஆமா, நிச்சயமா அதே வாக்குகளை மற்றவங்களும் வாங்க ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த ஓட்டு வந்து ஏன் வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஷிஃப்ட் ஆகாது அப்படின்றத ரொம்ப முக்கியமா நாம பார்க்கணும்.